எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் லக்ன வாரியாக பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் மேசத்திலிருந்து சிம்மம் வரை லக்ன பலன்களை நாம் பார்த்துவிட்ட நிலையில் இன்று கன்னி லக்ன பலன்கள், கன்னி லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்லது என்பதை பார்க்கலாம். கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வரும். இது ஒரு நிலராசி. ரிஷபம் ஒரு நிலம், கன்னி ஒரு நிலம், மகரம் ஒரு நிலம். ரிஷபம் விளையக்கூடிய பூமி, கன்னி வாழக்கூடிய பூமி, மகரம் வேலை செய்யக்கூடிய பூமியை குறிக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய பூமியான கன்னி லக்னத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது புதனுடைய வீடு. இந்த கன்னிமனையிலேயே அவர் ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சமடைவார். மிதுன மனையில் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். மீனத்தில் அவர் நீசமடைவார். இந்த கன்னி லக்கணத்தினுடைய பிறந்தவருங்க நார்மலாக என்ன கேரக்டர் இருக்கும், அதாவது லக்கணத்தை இல்லை எந்த தீய கிரகங்களோ இல்லை நல்ல கிரகங்கள் பார்த்தாலோ வேறுபடும். லக்னம் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இவங்க அதாவது மிதுனம் படிக்காத மேதைன்னா இது கன்னி படித்த மேதை. நளினமான வீடு, நடிப்பு வீடு, நகைச்சுவை வீடு, பேசி பிழைக்கக்கூடிய வீடு, அதாவது சொற்பொழிவாளர், பத்திரிகையாளர், நெறியாளர், ஆசிரியர், இந்த மாதிரி துறைகளில் இவங்க ஜெயிப்பாங்க. ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், கதை வசனம், இந்த மாதிரி கதாபாத்திரங்களில் இருக்கக்கூடியவங்க, பாடலாசிரியர், அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு, சொல்லிக் கொடுக்கும் தொழில், அது ஏற்கனவே ஆசிரியர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நவீன எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள், லேட்டஸ்ட்டாக என்னென்ன கருவிகள்லாம் இப்போ தயாரிச்சுட்டு வர்றாங்களோ, அதாவது சின்ன சின்ன கருவிகள், பெரிய கருவிகள்னால் அது சனியினுடைய காரகத்துவத்தில் போயிடும். இதில் எல்லாமே இவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு அறிவு சார்ந்த வீடுங்க. எப்பயுமே மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இல்லை மீனத்தில் சுக்கிரனோட சேர்ந்து புதன் இருந்தாலோ ஜோதிடம் வரும். இல்லை எந்த லக்னமாக இருந்து லக்னம் திக்பன ஜோதிடம் வரும். இல்லை சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தாலும் ஜோதிடம் வரும். அப்போ நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஐடி ஃபீல்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் மாத வருமானம் அதிகமாக வருது. அதனால் அதில் போய் நுழைஞ்சிடுறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த லக்கணங்களுக்கு பருவத்தில் என்ன தசாபத்திகள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, புதன் தசை, சனி தசை, சுக்கிர தசை இவங்களுக்கு ஃபேவரைட்டாக இருக்கும். ஃபேவரைட்டானால் 23 வயசுக்கு மேலே வரணும், 60 வயசுக்கு உள்ளே இருக்கணும். இளம் வயசில் வந்தாலோ முதுமையை வந்தாலோ பிரயோஜனம் இல்லை இவங்களுக்கு. அப்போ புதன், சனி, சுக்கிரன்னாலே மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னம், இந்த 6 அணி லக்னங்களுக்கு நல்லது செய்வார் இவர். அடுத்து யாருக்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இதில் விதிவிலக்கு சூரியன். சூரியனை தனது நண்பனா புதன் நினைக்கிறதுனால சூரியனுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் என்னதான் இருந்தாலும் இவர் லக்ன அசுவர்.
12க்குரியவர். ஆனால் கெடுதலும் பண்ண மாட்டார், பெருசாக நன்மையும் செய்ய மாட்டார். ஆனால் ஓரளவுக்கு சூரிய தசையில் 6 வருஷத்தில் நல்ல பலனையை கொடுத்துருவார். அப்போ சூரியனை விட்டுருங்க. இப்போ சந்திரன் சொல்லிய கடக லக்கணம், செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மேச விருச்சிக லக்கணம், குருன்னு சொல்லக்கூடிய மீனம் தனுசு லக்கணம், இவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். மீதம் இருக்கிறது ராகு கேதுக்கள். எப்பயுமே ராகு இந்த சுக்கிர அணி லக்கணங்களுக்கு ஃபேவரேட் ஆகவும், கேது குரு அணி லக்கணங்களுக்கு ஃபேவரேட் ஆகவும் வேலை செய்வார். இருந்தாலும் ராகு தசை கேது தசை நடக்குதுன்னா அந்த ஜோதிடருக்கு ஃபஸ்ட்டு ராகு தசைக்கும் கேது தசைக்கு மட்டும் சொல்கிறேன் நடக்குதுன்னா அந்த ஜாதகருக்கு முதல்ல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும். ராகுவுக்கோ கேதுக்கோ வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தசா வரும்போது நல்ல பலனை செஞ்சிருவார். ஏன்னா ராகு கேதுக்கள் ஒரு பச்சோந்தி கிரகம், ஒரு சாயா கிரகம், ஒரு நிழல் கிரகம். இவங்க தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும், தான் சேர்ந்த கிரகத்தைப் போலவும், தான் பார்த்த கிரகத்தைப் போலவும் சேர்ந்து பலனடிக்கக்கூடியவர்கள். சரி, இப்போ மிதுன லக்கணத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். சூரியன் லக்கணத்தில் இருக்கலாமா? சூரியன் லக்கணத்தில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா புதன் நண்பராக நினைக்கக்கூடியவர். அதனால் சூரியன் லக்கணத்தில் இருக்கலாம். லக்கணத்தில் சூரியன் இருந்தாலே ஏற்கனவே இவங்க அறிவு சார்ந்தவங்க, அதோட கொஞ்சம் அதிகாரமும் இவங்களுக்கு கிடைக்கும், தலைமை பண்பையும் கிடைக்கும். சூரியன் 2ல் இருக்கலாமா? 2ல் சுக்கிரன் வீடு, அங்கே நீசம் அடைவார். ஐப்பசி மாதம் பிறந்தவங்க எல்லாருக்குமே சூரியன் நீசமாக இருக்கும். அதுக்கு ஒரே விதிவிலக்கு, மேஷத்தில் சந்திரன் இருந்தால் போதும். இல்லைன்னா மேஷத்தில் குரு பார்வை, மேஷத்திலிருந்து குரு பார்த்தா போதும். இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தால் போதும். சூரியன் நீசபங்கம் அடைஞ்சிருவார். சூரியன் 3ல் இருக்கலாமா? சூரியன் 3ல் இருக்கலாம். ஏன்னா அது உபஜயஸ்தானம், அது தன்னுடைய செவ்வாய் வீடு, நட்பு வீடு. அதனால் அங்கே இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? 4ஆம் இடம் என்கிறது கேந்திரம். அதாவது கோணத்தில் சுவர்களும் கேந்திரங்களில் அசுவர்களும் இருப்பது நல்லது என்ற முறையில் சூரியன் அரைப்பாவருங்கிறதுனால அவர் 4ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் மிஸ்பலம் அடைவார். 10ல் திக்பலம் அடைஞ்சால் 4ல் மிஸ்பலம் அடைவார். 5ல் இருக்கலாமா? பெரும்பாலும் சனியினுடைய வீடுகளான மகர கும்பங்களில் அது இருள் வீடுகள். சூரியன் ஒரு ஒளி கிரகம். ஆக 5, 6ல் சூரியன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 7ல் இருக்கலாமா? 7ல் இருக்கிறது அது கேந்திரம். அப்போ லக்னத்தை பார்ப்பாரு. சூரியன் லக்னம் பார்த்தா நல்லது தான். தன்னுடைய நண்பர் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறாரு. 8ல் இருக்கலாமா? சூரியன் 8ல் மறைஞ்சாலுமே அவர் அங்கே உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைவார். அப்போ இருக்கலாம். விதி மறையக்கூடாது. சந்திரன் சூரியன் 6, 8, 12ல் மறையக்கூடாது. ஆனால் அங்கே உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால அவர் இருக்கலாம். 9ல் இருக்கலாமா? 9ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. பகையாக இருந்தாலும் அங்கே சூரியன் 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். அப்போ சூரியன் தந்தைக்கு அதிபதி. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தை குறிக்கிறது. ஜாதகருக்கு பாக்கியத்தை குறிக்கிறது. சூரியன் அங்கு பகை நிலைமையை அடைவார். 9ஆம் இடம் என்பது 9ல் சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்வார்கள். இதற்கு ஒரே வழி, குருவோ ஒரு பௌர்ணமி சந்திரனோ சுக்கிரனோ பார்வை கிடைத்தால் நல்லது.
சூரியன் 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் திக்பலம் அடைவார், தனது நட்பு வீட்டில் இருப்பார். அதனால் அவர் 10ல் இருந்தால் தந்தையால், அரசால், அரசியலால் லாபம் உண்டு. இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அவங்க வேலை செய்கிற துறையில் நம்பர் 1 இருப்பாங்க, அது உறுதி. 11ல் இருக்கலாமா? அது தன்னுடைய மனைவி ஸ்தானம், சந்திரனுடைய வீடு, லாபஸ்தானம். பொதுவாக லாபஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? 12ல் அவர் மறையக்கூடாது, விதிவிலக்கு. அங்கே ஆட்சிங்கிற ஸ்தான பலத்தை அடைவார், அதனால் இருக்கலாம். இப்போ 2வது சந்திரன் லக்கணத்தில் இருக்கலாமா? ஏன்னா புதன் அவருக்கு பிடிக்காத வீடு சந்திரனுக்கு. ஏன்னா சந்திரன் தவறான முறையில் பெற்றதுனால புதனுக்கு அம்மாவை பிடிக்காது. ஆனால் அம்மாவுக்கு மகனுங்கிறதுனால பிடிக்கும். பொதுவாக லக்கணத்தில் ராசியும் சேர்ந்து இருப்பது நல்லது. அப்படிங்கிற முறையில் அந்த சந்திரனை ஆப்போசிட்டில் இருந்து மீனமனையிலிருந்து ஒரு சந்திரனோ குருவோ பார்த்தா சிறப்பு. குரு பார்த்தா குரு லக்கணத்தையும் ராசியையும் பார்க்குறாருங்கிற முறையில் அந்த ஜாதகர் மாதம் பல லட்சங்களில் சம்பாதிப்பார். 2ஆம் இடத்துல இருக்கலாமா? அது சுக்கிரனுடைய வீடு. 2ஆம் இடத்துல அவர் வளர்விரை சந்திரனாகவோ இல்லை பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாக இருந்தால் நல்லது, ஏன்னா அது தனஸ்தானம். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? அங்கு நீசம் அடைவார். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கலாம், இல்லை குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ கிடைத்தால் நல்லது. 4ல் இருக்கலாமா? 4ல் சந்திரன் திக்பலம் அடைவார், தன்னுடைய நட்பு வீடான குரு வீட்டில் இருக்கலாம். 5ல் இருக்கலாமா? அவர் சுவருங்கிறதுனால இருக்கலாம். ஆனால் ஒரு ஒளி கிரகம் ஒரு இருள் கிரகம் வீட்டில் இருக்கக்கூடாது. விதிவிலக்கு குரு சுக்கிர பார்வைகள் இணைவு இருந்தால் நல்லது. 6ல் இருக்கலாமா? அது கும்பமனை. அப்போ ஒரு ஒளி கிரகங்கள் 6, 8, 12ல் மறையக்கூடாது. இதுக்கு ஒரே விதிவிலக்கு, மிதுனமனையிலிருந்து குருவோ இல்லை அவர் பௌர்ணமி சந்திரனாகவோ இருந்தால் நல்லது. 7ல் இருக்கலாமா? 7ல் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, லக்னத்தை பார்ப்பாரு. ஆனால் ஒளி பொருந்திய சந்திரனாகவோ பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாகவோ வளர்விரை சந்திரனாகவோ இருந்தால் நல்லது. 8ல் இருக்கலாமா? 8 நட்பு வீடு தான், ஆனால் ஒரு ஒளி கிரகம் 8ல் மறையக்கூடாது. 9ல் இருக்கலாமா? 9ங்கிறது பாக்கியஸ்தானம், ஆனால் சுக்கிரனுடைய வீடு. அவர் கூட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ குரு சேர்ந்திருந்தாலோ நல்லது. 10ல் இருக்கலாமா? 10ல் நிஷ்பலம் அடைவார். அது புதனுடைய வீடு, பிடிக்காத வீடு. இருந்தாலும் தசம கேந்திரங்களில் ஒரு சுவர்கள் இருக்கிறது நல்லது. 11ல் இருக்கலாமா? 9ஆம் இடத்துல அவர் ஸ்தானபலங்கிற உச்சம் அடைவார். நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ 9ல் அவர் தானாக உச்சம் அடைகிறதுனால எந்த கிரகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அவர் ஸ்தானபலங்கிற ஒரு உச்சங்கிற ஸ்தானபலத்தை அடைஞ்சிட்டார். 11ஆம் வீட்டுக்கு வருவோம், அங்கே ஆட்சிங்கிற ஸ்தானபலத்தை அடைவார். 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கலாங்கிறது விதிப்படி சந்திரன் அங்கே இருந்தால் நல்லது. 12ல் இருக்கலாமா? அது நட்பு கிரகம்தான், இருந்தாலும் அவர் ஒரு ஒளி கிரகங்கிறதுனால 12ல் மறையக்கூடாது. அப்போ அது பௌர்ணமி சந்திரனாகவோ, ஏன்னா அது சிம்மமனை, அது நேர் ஆப்போசிட்டில் கும்பத்தில் சூரியன் இருந்தால் அவர் பௌர்ணமிக்கு நிகராக இருப்பார். அப்போ நல்ல பலனை செஞ்சிருவார். இப்போ லக்னத்தில் செவ்வாய், பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகரை அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை இதெல்லாம் பண்ண வச்சிருவார். 2ல் இருக்கலாமா? 2ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது. 3ல் இருக்கலாமா? 3ல் இந்த சனி செவ்வாய் 3, 6, 8, 12ல் இருந்து ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தானபலம் அடைஞ்சால் நல்லது. அது அவருடைய சொந்த வீடு இருக்கலாம். 4ஆம் வீட்டில் இருக்கலாமா? அசுவர்கள் கேந்திரத்தில் இருக்கலாம்ங்கிற விதிப்படி அங்கே இருக்கலாம்.
5ல் இருக்கலாமா? 5ல் இருந்தால் ரொம்ப உச்சமடைஞ்சிருவார். அசுபருங்கிறதுனால அவர் கோணத்தில் இருக்கக்கூடாது. இப்போ ஜாதகரை அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசரம் கொடுக்க இதெல்லாம் பண்ண வச்சிருவார். 6ல் மறையலாமா? 6ல் மறையலாம். ஆனால் அது பகைத்தன்மை கொண்ட வீடு, சனி பகை வீடு. அப்போ ஆப்போசிட்ல இருந்து ஒரு பௌர்ணமி சந்திரனோ குருவோ பார்த்தா நல்லது. 7ல் இருக்கலாமா? 7லையும் இருக்கக்கூடாது. தாமத திருமணம். லக்னத்தை பார்ப்பாரு, லக்னத்தை கெடுப்பார், அதனால் இருக்கக்கூடாது. 8ல் மறையலாமா? அவர் 8ல் மறைஞ்சி ஆட்சி அடைகிறது நல்லது தான், இருக்கலாம். ஏன்னா இந்த கன்னி லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை செவ்வாய் தசை. அதனால் அவர் 3ல் ஆட்சி அடைஞ்சு உட்கார்றது சிறப்பு. அதே மாதிரி 8ல் ஆட்சி அடைஞ்சு உட்கார்றது மிக சிறப்பு. 9ல் இருக்கலாமா? 9ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. எப்பயுமே 9ல் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், விதிவிலக்கு. கூடயே சுக்கிரன் இருக்கிறது நல்லது. இல்லை ஒரு குரு பார்வை கிடைச்சா நல்லது. 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் திக்பலம் அடைவார், மிக சிறப்பு. அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ், மருத்துவம், கட்டிடம், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியர், விளையாட்டு, இது போன்ற துறைகளில் ஜொலிக்க வைப்பார். 11ல் இருக்கலாமா? வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நல்லது. லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதுங்கிற ஒரு விதிப்படி அங்கே இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? அங்கே அதிநட்பு. 12ல் மறைஞ்சி அதிநட்பு அடைகிறது அசுப கிரகங்களுக்கு நல்லது. செவ்வாய் 12ல் இருக்கலாம். அடுத்தாவது புதன். லக்னத்தில் புதன் இருக்கலாமா? லக்னாதிபதி தான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று திக்பலம் அடைந்து விட்டார். திக்பலமும் அடைஞ்சு, ஆட்சியும் அடைஞ்சி, மூலத்திரிகோணமும் அடைஞ்சி, உச்சமும் அடைவார். அந்த இடத்துல இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கலாமா? தனித்த புதன் நல்லது. அவர் தன்னுடைய நட்பு வீடான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு பிடிக்காத வீடு. 4ஆம் வீட்டில் இருக்கலாமா? ஒரு சுவர் கேந்திரத்தில் இருக்கிறது தவறு. இருந்தாலும் தனது குரு எப்பயுமே அவரை பெருசாக பகைச்சிக்கிட மாட்டார். ஒரு நட்பு ரீதியாக பார்த்துக்கிடுவார். அதோட சுக்கிரனோ குருவோ சேர்ந்துருந்தால் நல்லது. 5ல் இருக்கலாமா? அது சனியினுடைய வீடு. எப்பயுமே புதன் தனித்து இருக்கிறது நல்லது. தனித்த புதன் இல்லை சுவர்களோடு சேர்ந்த புதன் நல்ல பலனை செஞ்சிருவார். அப்போ 5ல் இருந்தால் தனித்தோ சுவரோட சேர்ந்து இருக்கணும். 6ல் இருக்கலாமா? இருக்கலாம், தனித்து இருக்கணும், இல்லை சுவரோடு சேர்ந்து இருக்கணும். 7ல் இருக்கலாமா? கன்னி லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி, மாரகாதிபதியாக வருவார். அதனால் அங்கே தனித்து அங்கே நீசம் அடைஞ்சிருவார். வழுக்கத்தான் கூடாது, நீசம் அடைஞ்சால் தப்பு இல்லை. சரி, அதோட சுக்கிரன் சேர்த்துட்டா நீச பங்கம் அடைஞ்சிருவார். 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் சேரும் பொழுது அந்த கேந்திராதிபத்திய, பாதகாதிபத்திய, மாரகாதிபத்திய தோஷங்களை கொடுக்க மாட்டார். 8ல் இருக்கலாமா? அதுக்கு பிடிக்காத வீடு, மறைவு ஸ்தானமும் கூட, அதனால் இருப்பது சிறப்பல்ல. 9ல் இருக்கலாமா? பாக்கியஸ்தானம், திரிகோணஸ்தானம், சுவர்கள் இருப்பது நல்லது. தனித்த புதனாக இருக்கணும், இல்லை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கலாம். 10ல் இருக்கலாமா? அது தன்னுடைய சொந்த வீடு, அங்கு ஆட்சி பெறுவார். இதோட 2ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்பட்டால் அவங்க சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் இருப்பாங்க. லக்னாதிபதி 10ல் இருக்கிறார். 10 தான் நமக்கு தொழிலையோ வேலையோ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 11ல் இருக்கலாமா? அது அம்மா வீடு. அம்மாவுக்கு எப்பயுமே பிள்ளையை பிடிக்கும், பிள்ளைக்கு தான் அம்மாவை பிடிக்காது, அதனால் இருக்கலாம். லாபஸ்தானம். 12ல் இருக்கலாமா? அது தன்னுடைய கணவன் வீடு, இருக்கலாம். சாரி, மன்னிக்கணும், நான் செவ்வாயை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ செவ்வாய் கடகமனையில் 11ல் இருக்கலாமா அப்படின்னா அந்த வீடு நட்பு வீடு தான், அதனால் இருக்கலாம். வீடு கொடுத்த சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்தால்
நல்லது. ஏன்னா அந்த கடகமனையில் செவ்வாய் நீசமடைவார். அதனால் நீச பங்கம் அடையணும்னா அங்கே குரு சேர்க்கையோ சுக்கிரனுடைய சேர்க்கையோ இல்லை வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான இருந்தாலோ அங்கே நீசம் அடைஞ்சிருவார், நீச பங்கம் அடைஞ்சிருவார். அப்போ தன்னுடைய பலனை செவ்வாதிசையில் முழுசாக கொடுப்பாரு. 12 இருக்கலாமா, அது சூரியனுடைய அதிநட்பு வீடு. ஏன்னா அசுபர்கள் எப்பயுமே 3, 6, 8, 12 மறைஞ்சி ஸ்தானபலம் பெற்றால் நல்லதுங்கிற முறையில் அவர் 12 மறைஞ்சி அதிநட்பு வீட்டில் இருக்கலாம். இல்லைங்க, நான் செவ்வாயை முடிச்சிட்டேன், சாரி புதனை சொல்லிக்கிட்டு இருந்தேன். புதனை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ 11ஆம் இடத்துக்கு பழையபடி வருவோம். 11 சந்திரன் வீடு. அம்மாவுக்கு பிடிக்காது, ஆனால் மகனுக்கு பிடிக்கும். அதனால் அவர் லாபஸ்தானங்கிற முறையில் அவர் 11 இருக்கலாம். 12 இருக்கலாமான்னா அது அதிநட்பு வீடு. மறைஞ்சாலும் அவர் திக்பலத்தை நெருங்குறாரு. அதனால் புதன் 12 இருக்கலாம். அடுத்து குரு லக்கணத்தில் இருக்கலாமா, லக்கணத்தில் குரு இருக்கலாம். பகை வீடா நட்பு வீடாக இருந்தாலும் இல்லை அது சம வீடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்கே திக்பலம் அடைவார். அப்போ குரு லக்கணத்தில் திக்பலம் அடைஞ்சால் நல்லது. குரு லக்கணத்தில் இருந்தாலோ லக்கணத்தை பார்த்தாலோ நல்லது. ஜாதகர் நல்ல மனிதர். 2ஆம் இடத்தில் இருக்கலாமா, ஒரு தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்தில் இருக்கலாமா, குரு எப்பயும் 3ல் மறையக்கூடாது. இருந்தாலும் அவர் செவ்வாயினுடைய வீடு தனது நட்பு வீட்டில் இருக்கிறாரு. அப்படியே 7ஆம் பார்வையாக சுக்கிரன் பார்த்துட்டா நல்லது. 4ஆம் இடத்துல இருக்கலாமா, குரு 4ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் மூல திரிகோணம் உச்சம் அடைஞ்சிருவார். அப்போ 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். அப்போ வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல வச்சு அங்கே பணம் சம்பாரித்து கொடுப்பாரு குரு தசையில். 5ல் இருக்கலாமா, 5 சனியினுடைய வீடு தான். எப்பயுமே சனியும் குருவும் சமங்கிற நிலையில் குரு சுவருங்கிறதுனால திரிகோணத்தில் இருக்கலாம். 6ல் சனி வீட்டில் இருக்கலாமா, 6லேருந்து ஒரு மறைவு ஸ்தானம், அதனால் அங்கே இருக்காமல் இருக்கிறது நல்லது. 7ல் இருக்கலாமா, 7ல் இருந்தால் தனது ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு, லக்கணத்தை பார்ப்பாரு. அப்போ லக்கணம் சுபத்துவம் ஆகும். அப்போ ஜாதகர் நல்ல மனிதர். 8ல் இருக்கலாமா, 8ல் அவர் மறையக்கூடாது. இருந்தாலும் அவர் சுவர் தன்னுடைய நட்பு வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் துலாமில் இருந்து ஒளிபுருந்திய சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தால் மிகச்சிறப்பு. 9ஆம் இடத்துல இருக்கலாமா, திரிகோணஸ்தானம் பாகியஸ்தானம், குரு இருக்கலாம். பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் குரு இருக்கலாம். 10ல் குரு இருக்கலாமா, இருக்கலாம். 10ல் குரு இருந்தாலே அவர் சொல்லிக் கொடுக்கும் தொழில் இல்லைன்னா ஒரு பேங்க்கு இல்லை நிதித்துறை இது போன்ற துறைகளில் ஜொலிப்பாங்க. 11ல் இருக்கலாமா, அங்கே உச்சம் அடைஞ்சிருவார். ஏன்னா இந்த கன்னி லக்கணத்துக்கு குரு 7க்குரியவராக வருவார். இவர் மீன மனையில் தனிச்சு இருக்கக்கூடாது. தனிச்சு இருந்தாலே அந்த தசை வரும்போது கணவனையோ மனைவியோ பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். அப்போ இதுக்கு ஒரே ஒரு விதி, குரு 7ஆம் இடத்துல இருந்தால் கூட ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சனியோ இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு அமாவாசை சந்திரனோ அங்கே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதே போல தான் 11ஆம் இடத்துல இருந்து அவர் வலுத்து தனிச்சு இருந்தால் தன்னையே பாதிக்கும் குருதசை வரும்போது. ஏன்னா அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி. அதனால் தனிச்சு உச்சமடையாமல் ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ சனியோடையோ அவர் சேர்ந்து உச்சமடைஞ்சால் நல்லது. தான் வலுவிழந்து சேர்ந்த கிரகத்தை வலுப்படுத்தி அந்த தசைகள் வரும்போது அவங்களுக்கு நல்ல பலனை செஞ்சிருவார். 12ல் இருக்கலாமா, அது அதிநட்பு வீடு. குரு 12ல் மறைஞ்சாலுமே வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடத்துக்கு அனுப்பி வச்சு அந்த குரு தசையில் நல்ல சம்பாதிச்சு வச்சு கொடுப்பாரு. பொதுவாக எல்லா லக்கணங்களுக்கும் குரு 4, 8, 12ல் இருந்தால் கெடாம தனிச்சு இருந்தாலும் பரவாயில்லை.
அந்த குரு தசை வரும்போது அவங்க வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாமா? புதன் வீடு, நட்பு வீடு இருக்கலாம். ஜாதகர் தன்னைத்தானே அழகாகவும் ஒரு ஒயிட் காலராகவும் ஒரு வாசனை திரவம் போடக்கூடிய மனிதராகவும் இருப்பார். 2 இருக்கலாமா? சொந்த வீடு, சுவர், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்துல இருக்கலாமா? அது செவ்வாய் வீடு. ஒரு சுவர் அது முக்கியமாக சுக்கிரன் 3-8 மறையக்கூடாதுங்க. அது பகை வீட்டில் மறையக்கூடாதுங்க. சரி, அதனால 3ல் இருக்கக்கூடாது. 4ல் இருக்கலாமா? அது குருவுடைய பகைத்தன்மை வீடு. அவர் சுவருங்கிறதுனால கேந்திரத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 5ல் இருக்கலாமா? அது தன்னுடைய நட்பு வீடு. இவரே ஒரு சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது. 6ல் இருக்கலாமா? அது நட்பு வீடு தான். சுக்கிரன் 6-12 மறைவு இல்லை, அதனால இருக்கலாம். 7ல் இருக்கலாமா? 7ல் உச்சம் அடைஞ்சிருவாரு. லக்னத்தை பார்ப்பாரு, லக்னம் சுபத்துவம் அடையும். 8ல் இருக்கலாமா? அது பகை வீடு. சுக்கிரன் 8ல் மறையக்கூடாது. 3-8 கடுமையான மறைவு, தாமத திருமணம், இது போன்றதை கொடுத்துருவாரு. கலத்தரக்காரகன். 9ல் இருக்கலாமா? அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு, பாக்கியஸ்தானம். இப்போ தந்தை நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. 10ல் இருக்கிறாமா? தசமகேந்திரம், தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கலாம். 11ல் இருக்கலாமா? அங்கே பகையை அடைஞ்சாலுமே லாபஸ்தானம்ங்கிறதுனால இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? சுக்கிரன் 12ல் மறையிறது நல்லது தான். ஏன்னா இது லக்ன சுவர், நல்ல பலனையே கொடுத்துருவார் 20 வருஷம் சுக்கிர தசையில். அங்கே சூரியனோட வீடு தான், பகை வீடு தான். ஆனால் சுக்கிரன் 12ல் மறையலாம்ங்கிற விதிப்படி அவர் 12ல் இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். அடுத்து சனி நட்பு வீடு தான் புதனுக்கு, லக்னத்தில் இருக்கக்கூடாது. ஜாதகரை மந்தத்தன்மையை உருவாக்கும், கடினமாக வேலை செய்ய வைக்கும், ஒரு பொறாம குணம் படைத்தவராக இருப்பார். மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 2ல் இருக்கக்கூடாதா? ஆயுள்காரகன் 8ல் இருக்கிறது நல்லது. ஆனால் 2ல் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, அப்போ ஆயுள் கெடும். அப்போ சனி 2ல் இருக்கக்கூடாது. 3ல் இருக்கலாமா? 3ல் பகை வீடு தான், இருந்தாலும் அவர் அசுபருங்கிறதுனால அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. 4ல் இருக்கலாமா? அவர் அசுபருங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கலாம். குரு வீடுங்கிறதுனால அது வாழ அடக்கிட்டு இருப்பார். 5ல் இருக்கலாமா? 5ல் அவர் ஸ்தான பலம்ங்கிற ஆட்சிங்கிற இது அடைவார். அதனால் ஆனால் அசுபர் இருக்கக்கூடாது, விதிவிலக்கு. ஒரு குருவோ ஒரு சுக்கிரனோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்தா நல்லது. 6ல் சனி மறையலாமா? மறைஞ்சி ஆட்சி பெற்றால் நல்லது. எப்பயுமே செவ்வாய் சனி 3, 6, 8, 12ல் மறைந்து ஸ்தானபலம்ங்கிற ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லது. இதையும் விட 7ல் சனி 7லேயோ செவ்வாய் 10லேயோ திக்பலம் பெற்றுட்டா அதை விட மிக சிறப்பு. 7ஆம் வீட்டில் குரு வீட்டில் இருக்கலாமா? வாழ அடங்கிட்டு இருப்பார், திக்பலம் அடைவார் சனி அங்கே. ஆனால் லக்கணத்தை கெடுப்பார், அது ஒன்று தான் மைனஸு. ஆனால் ஸ்தான பலம்ங்கிற திக்பலத்தை அடைவார். ஏன்னா இந்த புதனுக்கு அவர் நண்பர், திசையில் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் ஜாதகரை மந்தத்தன்மை அடைய வைப்பார், பொறாமை எண்ணம் இருக்கும்படி செய்ய வைப்பார். 8ல் மறையலாமா? 8ல் மறையலாம், ஆனால் அவர் நீசம் அடைவார். அதுக்கு ஒரே விதிவிலக்கு, அங்கு சுக்கிரனோ இல்லை குருவோ சேர்ந்துருந்தால் நல்லது. 9ல் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா அது தந்தையார் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 10ல் இருக்கலாமா? இருக்கலாம், நட்பு வீடு, புதனுடைய வீடு, தசம கேந்திரம். சனி அங்கு இருக்கலாம், உங்களை மெக்கானிக் இது போன்ற துறைகளில் ஜொலிக்க வைப்பார். 11ல் இருக்கலாமா? அது பகை வீடாக இருந்தாலும் லாபஸ்தானங்கிற முறையில் சனி 11ல் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? 12ல் அவர் மறைவார். அடுத்து அது சூரியனுடைய வீடு. ஒரு இருள் கிரகம் ஒரு ஒளி கிரகத்தில் இருக்கக்கூடாது, அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து
ராகு. ராகு மேக்சிமம் சனியை போல தான் செயல்படுவார். லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல இருக்கலாம். விருச்சிக வீடு தான். ஆனால் பொதுவாக ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது போன்ற வீடுகளில் இருந்து அது 3-11 இருந்தால் அந்த தசாகாலங்களில் நல்ல பலனை செய்வாருங்கிறது ஒரு விதிப்படி. இருந்தாலும் 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் இருந்தாலும் அங்கே இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? அது குருவுடைய வீடு தான், அடக்கி தான் வாசிப்பார். கோதண்டராகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தசை வந்த உடனேயே தாயாரை கெடுக்கும். உடனே தாயார் இறந்து போயிடுவாருன்னு நம்ம வந்துடக்கூடாது. அப்போ 4ஆம் அதிபதி குரு எப்படி இருக்கிறாரு அதை பார்க்கணும். சரியா? சந்திரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். 4க்கு உரியவனும் நீசமாகி 4ல் ராகு இருந்து சந்திரனும் நீசமாகும் போது தான் அந்த சந்திர தசை வரும்போது இல்லை ராகு தசை வரும்போது அவங்க அம்மாவை கண்டிப்பாக இறக்கவே வச்சிருவார். 5ல் இருக்கலாமா மகர ராகு. ஆனால் அவரோட சேர்ந்து அதாவது ராகு வந்து எப்பயுமே கேந்திரத்தில் இருந்தால் கோணாதிபதியுடனும் கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதியுடனும் சேர்ந்து இருப்பது நல்லது. 6ல் கும்பமனையில் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவரே ஒரு இருள் கிரகம், இவரும் ஒரு இருள் கிரகம். இப்போ 2 இருள் சேரும்போது அங்கே ருண ரோக சத்துரு கடன் நோய் எதிரியை கொடுத்துருவாரு அவருடைய திசையில். 7ல் இருக்கலாமா? லக்னத்தை பார்ப்பாரு, ஜாதகரை கெடுப்பார். அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. 8ல் இருக்கலாமா? மேசராகு. வீடு கொடுத்த செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமடைஞ்சா நல்ல பலனை கொடுத்துருவாரு. 9ல் இருக்கலாமா? பொதுவாக 9ல் இருந்தால் ராகு தசை வந்தவுடனே அப்பாவை கெடுப்பார். ஆனால் வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து மீனமனையில் உச்சமடைஞ்சிட்டா அந்த ராகு தசை உங்களுக்கு 18 வருஷம் நீங்கள் லட்சாதிபதி. 10ல் இருக்கலாமா? அது புதனுடைய வீடு, மிதுன வீடு. ஏற்கனவே நீங்கள் கன்னி லக்கணம் தான், அப்போ அங்கே இருக்கலாம். அப்போ லக்னாதிபதி வலுத்திருக்கணும். புதன் பகவான் ஆட்சி, உச்சம் இல்லை நீச பங்கம் இல்லை திக்பலம் அடைஞ்சிருக்கணும். வீடு கொடுத்த புதன் அந்த மாதிரி அடைஞ்சிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ராகு தசை நல்லா இருக்கும். 11 ராகு வீடு கொடுத்த சந்திரன் ரிஷபத்திலேயோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனாவோ இருந்தால் அந்த 18 வருஷம் ராகு தசை நல்லா இருக்கும். 12ல் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது சூரியனுடைய வீடு. இவர் ஒரு இருள் கிரகம், சூரியன் ஒரு ஒளி கிரகம். அதனால் 12ல் ராகு இல்லாமல் இருக்கிறது நல்லது. லக்கணத்தில் கேது இருக்கலாமா? கேது லக்கணத்தில் இருந்தால் நல்லது, ஞானக்காரகன் ஜாதகர். 2ல் இருக்கலாமா? பொதுவாக ராகுவோட 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தையோ தனத்தையோ கெடுக்க மாட்டார். 3ல் இருக்கலாமா? உபஜயஸ்தானம் இருக்கலாம். 4ல் இருக்கலாமா? இருக்கலாம், அது கேந்திரம். 5ல் இருக்கலாமா? அங்கே இது வந்து அசுபருங்கிறதுனால அது கோணம்ங்கிறதுனால இருக்கக்கூடாது. விதிவிலக்கு ஒரு குருவோ சுக்கிரனோ ஒரு ஒளிபுருந்திய சந்திரனோ பார்த்தா நல்லது. 6ல் மறையலாமா? ராகு கேதுக்கள் 6ல் மறையலாம். 7ல் இருக்கலாமா? அங்கே குரு வீடு. ஜாதகர் ஆன்மீகவாதியாக இருப்பார். கூட குரு சேர்ந்துட்டாலோ குரு பார்த்தாலோ இதில் லக்கணமும் ராசியோ சம்மந்தப்பட்டாலோ ஜாதகர் ஆன்மீகவாதியாக இருப்பார். 8ல் இருக்கலாமா? 8ல் இருக்கலாம். வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் வரணும். 9ல் இருக்கலாமா? ராகு போல வந்து கேது திசையில் தந்தையை கெடுக்க மாட்டார். அங்கே கூட சுக்கிரன் இருக்கிறது நல்லது. இல்லை குரு பார்வை கிடைச்சா நல்லது. 10ல் இருக்கலாமா? இருக்கலாம், ஏன்னா தசமகேந்திரம். 11ல் எந்த கிரகமும் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். 12ல் சூரியன் வீட்டில் அவர் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நான் எல்லா கிரகத்தையும் எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து இந்த வீடியோ பார்க்கும்போது மேட்ச் பண்ணி பாருங்கள். சில தவறுகள் நான் செஞ்சிட்டேன். அது தெரிஞ்சே செஞ்சதல்ல, அறியாமையினால் வந்தது. ஏன்னா அது போக போக எல்லாம் சரியாக போயிடும்.
பட் இருந்தாலும் நான் என்னுடைய தவறை நான் உடனே கண்டுபிடிச்சி அந்த லைனுக்கு வந்து நான் உங்களுக்கு திருத்தமாக சொல்லியிருக்கேங்கிறது தான் ஒரு உண்மை. அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நமக்கு வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கன்னி லக்கணத்துக்கு 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள புதன் தசையோ சனி தசையோ சுக்கிர தசையோ வந்தால் நல்லது. முக்கியமாக இவங்களுக்கு வரக்கூடாத தசை செவ்வாய் தசை. சூரிய தசை ஓரளவுக்கு சூரியன் ஸ்தான பலத்தோடு இருந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது செஞ்சிருவார். சரிங்களா? நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.